ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் லெக்சர்ல ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் a லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் டி எப்படி டிஃபைன் பண்ணோம், டி ஸ்டார் நோட்டேட் பண்ணோம். இட் இஸ் டி ஸ்டாருங்கிற ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் டி அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், யூடி கமா வி ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வி டி ஸ்டார் ஃபார் எவ்ரி யூ கமா வி இன் வி அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்தது அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி Hermitian adjoint or adjoint, the sum of a Hermitian adjoint, scalar product of Hermitian adjoint, product of Hermitian adjoint of a linear transformation அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட்டரியா இருந்துச்சுன்னா டி ஸ்டார் ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த லெக்சர்ல டி ஸ்டார் ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் யூஸ் பண்ணி ஹெர்மிஷியன் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெர்மிஷியன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம், ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த தியரத்துல பார்க்க போறோம். தியரம் 6.10.2 if v1 v2 etc vn is an orthonormal basis of v if the matrix of t in this basis, அதாவது matrix of t with respect to orthonormal basis is alpha ij, then the matrix of t star is the basis in this basis, in the same basis எப்படி சொல்றான் is beta ij அப்படின்னு எடுத்தோம்னா beta ij எப்படி இருக்கும், alpha ji transpose. இங்க ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், மேட்ரிக்ஸ் ஆஃப் டீங்கிறது ஆல்பா ஐஜேயா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் எப்படி இருக்க போது, அந்த மேட்ரிக்ஸுக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் டீயோட டிரான்ஸ்போஸ் எடுங்க, அதான் ஆல்பா ஜேஐ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்கும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பாத்துருங்க, தட்ஸ் அ பார். இப்படி பாத்தீங்கன்னா அதுதான் மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஸ்டாரா இருக்கும். அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டோம்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் சொல்லிடலாம். அது மாதிரி மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் தெரிஞ்சுச்சுன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டி சொல்லிடலாம். சிம்பிள். இது ஒண்ணுல இருந்து அடுத்தது போதுன்னா டிரான்ஸ்போஸ் எடுங்க, ஒவ்வொரு என்ட்ரிக்கும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பார்ப்போம். அதாவது எக்ஸ் பிளஸ் ஐவைனா எக்ஸ் மைனஸ் ஐவைன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டோட மேட்ரிக்ஸும் தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். முதல் கொடுத்ததை எடுத்துக்கோம், v1 v2 etc bn ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஆஃப் v எடுத்துக்கோம். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஆஃப் டி அண்ட் டி ஸ்டார் ரெண்டையும் ஆல்பா ஐஜே பீட்டா ஐஜேன்னு வச்சுக்குவோம். தென் என்ன சொல்லணும், ப்ரூவ் பண்ண வேண்டியது இது மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் இன் திஸ் பேசிஸ் v1 v2 etc vn, இது மேட்ரிக்ஸ் இதுன்னு சொல்லிட்டோம்னா ஆல்பா ஐஜே பீட்டா ஐஜேன்னு சொல்லிட்டோம்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல படிச்சிருப்போம். என்ன செய்யும், ஒவ்வொரு v1 ஒவ்வொரு பேசிஸ்ல இருக்க ஒவ்வொரு என்ட்ரிக்கும் இமேஜ் பார்ப்பீங்க. அதுவும் v1க்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா v1t அப்படின்னு வரும். இட்ஸ் an element, again it's an element of v, then other is a linear combination of v1 v2 etc vn எழுத முடியும். அந்த ரெப்ரசன்டேஷன் இப்படி இருக்கும். கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன, ஆல்பா ஐஜேங்கிறது மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இப்படிதானே. ஸோ v1 அதுல எப்படி இருக்கும், vit ஈக்குவல் டு சமேஷன், இந்த இடத்துல கீழே சம்மேஷன்ல ஜே போட்டுக்கோங்க. சம்மேஷன்ல ஜே ஈக்குவல் டு 1 to n, சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n, இந்த இடத்துல ஜே போட்டுக்கோங்க. ஜே ஈக்குவல் டு 1 to n ஆல்பா ஐஜே விஜே அண்ட் இதே மாதிரி பீட்டா ஐஜே இஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஸ்டார். ஸோ விஐ டி ஸ்டார் ஈக்குவல் டு என்ன இருக்கும், சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n பீட்டா ஐஜே விஜே. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணா போதும், இந்த கண்டிஷன் மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். ஓகே, டு ப்ரூவ் எழுதியிருக்கோம். இப்போ அப்போ பீட்டா ஐஜே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தட்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஜேஐ ஹோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா ஐஜே ஈக்குவல் டு என்னது, பீட்டா ஐஜே இன்டு 1 எழுதிருங்க. 1 ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் விஜே கமா விஜே, பிகாஸ் இட்ஸ் an ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் v1 v2 etc vn ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை v1 கமா v1, அது vi கமா vj இன்னர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அது ஈக்குவல் டு 0 இஃப் i நாட் ஈக்குவல் டு j, ஈக்குவல் டு 1 இஃப் i ஈக்குவல் டு j அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த வேல்யூ என்னது, வேல்யூ 1. ஸோ இதை கூட நம்ம இப்படி எழுதிக்கலாம், பீட்டா ஐஜேய உள்ள போய் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எடுத்துக்கிட்டா பாரே எடுக்கணும்னா அப்படி வச்சுக்கலாம். ஓகே, மிச்சம் உள்ள இந்த டைம்ல பாருங்க i நாட் ஈக்குவல் டு ஜேக்கு பாக்குறீங்க. இந்த டைம் என்ன ஆகும், இன்னர் ப்ராடக்ட் விஜே கமா விஐ எல்லாமே 0 தான், ஏன்னா i நாட் ஈக்குவல் டு ஜே. ஸோ கீழே இருக்கிற இந்த இன்னர் ப்ராடக்ட் 0 தான். ஸோ ஒரு 0வை சம் பண்ணிருக்கேன், அதனால ஒரு மாற்றம் இருக்கும் போதுல. ஸோ ஈக்குவல் டு தட். இதை எப்படி எழுதிக்கலாம், அகைன் இந்த ஸ்கேலார் இதை உள்ள கொண்டு போய்க்கலாம். ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டேன் டோட்டலி இன்னர் ப்ராடக்டா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n
பீட்டா ஐஜே விஜே கமா விஜே அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ தான் இந்த பாருங்க, இதோட வேல்யூ தான் இந்த தட்ஸ். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இங்க விஐ டி ஸ்டார் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், விஐ டி ஸ்டார் கமா விஜே. ஓகே, இப்போ தட்ஸ் ஈக்குவல் டு விஐ டி ஸ்டார் இங்க இருந்து இங்க கொண்டு வந்துக்கலாம் தானே. ஸோ விஜே டி. இப்போ அகைன் விஜே டி ஈக்குவல் டு by the same condition vjt equal to that sum. ஓகே, இதுக்கு இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. சம்மேஷன் வேற வரணுங்கிறதுக்காக இங்க ஜே ஆல்ரெடி இருக்கனால கேன்னு போட்டு சம்மேஷன் எழுதியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ ஸ்கேல் அஸ் காமன் எடுங்க. இது வந்து எங்க இருக்கு? ஆல்பா ஜே கே அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து வெளியே வந்துச்சுன்னா பார்ல வந்து சேரும். ஓகே, பார் சம்மேஷன் வேல்யூ தட் வேல்யூ. ஓகே, இது இந்த சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to n வேரி ஆகுது. ஓகே, இந்த சம்ம வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். எழுதுனதுல வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இப்போ இந்த இதுல ஒவ்வொரு விஐ வி1 விஐ 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 விஎன் இப்படி இன்னர் ப்ராடக்ட் பாக்குறீங்க. இந்த வேல்யூஸ்ல என்ன ஆகும்? அகைன் இஸ் அன் ஆர்த்தோனார்மல் பேசிஸ். அப்ப இந்த கண்டிஷன் இருக்குமா? ரெண்டு இண்டெக்ஸும் கீழே இருக்கிற இண்டெக்ஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா 1, மற்ற இடத்துல 0. அப்போ இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இது 0 ஆயிரும், 0 போயிடும். இங்க மட்டும் தான் விஐ விஐ சேமா இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 1, மற்ற எல்லா இண்டெக்ஸும் 0 ஆயிரும். ஸோ இதோட மிச்சம் இருக்கு என்ன? ஆல்பா ஜேஐ பார் 1 into 1 நத்திங் பட் ஆல்பா ஜேஐ பார். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? பீட்டா ஐஜே ஈக்குவல் டு ஆல்பா ஜேஐ பார். ஸோ beta ij equal to conclusion is over. First note, from lemma and the theorem, we conclude as follows. Using the matrix representation in a orthonormal basis, T is unitary. T is unitary என்ன தெரியும் நமக்கு? T star equal to identity. சரி, equal to 1. அப்போ அதோட மேட்ரிக்ஸ்ல கொண்டு வாங்க. அப்போ T ஓட மேட்ரிக்ஸ் ஆல்பா j, T star ஓட மேட்ரிக்ஸ் என்ன இப்பதான் பார்த்தோம். இங்க என்ன இருக்கோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க, ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கான்ஜுகேட் பாருங்க. அப்போ இதோட ரெண்டோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு என்ன? அங்க யூனிட்டரினா டி ஸ்டார் ஈக்குவல் டு 1. ஸோ மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 1ங்கிறதுக்கு ஈக்குவலன்ட்லி ஐஎன் மேட்ரிக்ஸ். ரைட், இப்போ என்ன செய்யறீங்க? இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இப்படி ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஐஎன் இருக்கு. ஐஎன் என்ன? டயகனல்ல மட்டும் டயகனல் வேல்யூ மட்டும் 1 இருக்கும்போது மற்ற எல்லா வேல்யூ 0. அப்போ ஐஎன்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? 1. அப்போ இந்த ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? ஃபர்ஸ்ட் ரோவே ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்றது அப்படிதானே. ஸோ அதோட என்ட்ரிஸ் என்னதான் வரும்? இதே மாதிரி இருக்கும். ஆல்பா 1j ஆல்பா j1 பார்ன்னு இருக்கும்போது இப்போ இசட் ஜெட் பார் நத்திங் பட் மாட் இசட் த ஹோல் ஸ்கொயர். அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாமா? இதோட வேல்யூ இங்க உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்போ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த செகண்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கும்? இங்க இந்த இடத்துல 0வா இருக்கும் செகண்ட் என்ட்ரி. இங்க வந்து செகண்ட் என்ட்ரி தட் டைப்ல இருக்கும். ஓகே, அப்போ என்ன செய்றீங்க? இதை கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் பண்றீங்க. அதோட இங்க இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிஸோட ஈக்குவல் பண்றீங்க. ஸோ அதை இங்க இருக்கும். இப்போ நோட் லீவ் நீங்க செக் பண்ணி பாருங்க. சிம்பிள் இதுதான். ஸோ என்ன சொல்லிடலாம்? இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்பா இது ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஆல்பா 1j JI1 அப்படிங்கிற ஃபார்மெட்ல சம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ரோஸ் மாறி கிடக்கு அப்படித்தானே. அதான் இங்க எழுதிப்போம். therefore T is unitary if and only if the rows of a matrix of T form an orthonormal set in Fn under the dot product. இப்போ இது எது டாட் ப்ராடக்டா பாருங்க. பார்க்கும்போது ரோஸ் மட்டும் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ரோ டீல மேட்ரிக்ஸ் ஆஃப் டீல இருக்க ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படி n ரோஸ் எடுத்தீங்கன்னா அது எப்படி ட்ரீட் ஆகுதான்? டாட் ப்ராடக்ட் வச்சு பாத்தீங்கன்னா ஆர்த்தோ நார்மல் செட்டா ட்ரீட் ஆகுதான். அதை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம் பாருங்க. இது என்ன நத்திங் பட் ஃபர்ஸ்ட் ரோ டாட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ டாட் ப்ராடக்ட் செகண்ட் ரோ அப்படின்னு வரும். இங்க வந்து ஐயும் கேயும் வேற ஜெயும் கேயும் வேற. அப்போ ஜெயத் ரோவும் கேத் ரோவையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிருப்போம். இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா தட் வெளியே வரும், அது 0 வருது. ஸோ ஆர்த்தோ நார்மல் செட்டா ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரோஸையும் தனித்தனியா எடுத்து செட்டா போட்டீங்கன்னா தட்ஸ் அன் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படிங்கிறத இங்க பண்ணிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் ஐடியாவுக்கு வந்துடலாம். செல்ஃப் அட்ஜாயிண்ட் இல்லாட்டி ஹெர்மிஷியன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படி.
ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அத செல்ஃப் அட்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒண்ணும் இல்ல, ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் டி பாருங்க, அது நத்திங் பட் அதேவே இருக்கணும். அதான் என்ன, டி ஸ்டார் ஈக்குவல் டு டி. செல்ஃப் அட்ஜாயிண்ட் நேம்லயே இருக்கு, அதுக்கு அட்ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா செல்ஃபாவே சேமாவே இருக்கணும். அவ்வளவுதான் செல்ஃப் அட்ஜாயிண்ட். இதுக்கு இன்னொரு நேம் வச்சுக்கலாம், ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியன் இருக்குன்னா என்ன கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும், டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஆவே இருக்கும். அடுத்தது ஸ்கியூ ஹெர்மிஷியன் இருக்குன்னா டி ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆ இருக்கும். இதே ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடி ஒரு லெக்சர்ல இதுல பார்த்திருப்போம். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு, இல்ல ஹெர்மிஷியன் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கீழே இந்த சேம் ப்ராப்பர்ட்டி நம்ம பேசிப்போம். ஒரு ஒரு எனி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தா அதை சம் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியனா யூனிக்கா எழுதலாம் அப்படிங்கிற பார்த்திருப்போம். அதே இதுதான் இங்க ரிப்பீட் பண்றோம். ஒன்னும் புதுசு இல்ல, பழசுதான், முன்னாடி லெக்சர்ல பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்றோம்னா S plus S star is Hermitian, அதே மாதிரி S minus S star is skew Hermitian அப்படிங்கிறத சொல்லணும். S plus S star is Hermitian அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லணும், அந்த என்ன வித ஹெர்மிஷியன் சொல்லணுமோ அதுக்கு ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் பாக்குறீங்க, அது சேமாவே வரணும். ஸோ அதான் இங்க பாக்குறீங்க, S plus S star whole star that is equal to ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்டா ரீகால் பண்ணியிருந்தோம். A plus S plus T whole star equal to S star plus T star. ஸோ அதை இங்க யூஸ் பண்ணிடலாம், தனித்தனியா ஸ்டார் அப்ளை பண்ணிடலாம். அகைன் S ஸ்டாருக்கு ஸ்டார் டபுள் டைம் ஸ்டார் பார்க்கும்போது the same entry. ஸோ S star plus S is nothing but S plus S star. ஸோ என்ன ஆச்சு, S plus S star whole star is nothing but S plus S star. Hence it is Hermitian. அடுத்தது இதை ஸ்கியூ ஹெர்மிஷியன் சொல்லணும், அப்படிதானே? அப்போ அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஸ்டார் பாருங்க, இதுக்கு ஸ்டார். இப்போ அகைன் ரெண்டுக்கும் தனித்தனியா ஸ்டார் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து எஸ் ஸ்டார், இங்க எஸ். ஸோ இதுல ஒரு மைனஸை காமன் எடுத்து எஸ் மைனஸ் எஸ் ஸ்டார் எடுத்துக்கலாம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எஸ் பிளஸ் எஸ் ஸ்டார், எஸ் மைனஸ் எஸ் ஸ்டார் ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் ஸ்டார். இதே மாதிரி இருந்துட்டா டி ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி. ஸோ எஸ் மைனஸ் எஸ் ஸ்டார் இஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன் இஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியனா எழுத முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்றோம். Given any linear transformation, that linear transformation can be uniquely expressed as a sum of Hermitian and skew Hermitian transformation. அது என்ன சொல்றாங்க, எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை யூனிக்கா சம் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி we know S plus S star is a ஹெர்மிஷியன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஸோ அதோட லாம்டா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்றீங்க, ஏதாவது சேஞ்ச் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா லாம்டா எஸ் ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு நமக்கு என்ன பார்த்துருக்கோம், லாம்டா டைம்ஸ் எஸ் ஸ்டார். ஸோ இங்கே இருக்கு 1/2 டைம்ஸ் எஸ், இதே இதுக்கு ஸ்டார் பாருங்களேன், எஸ் பிளஸ் எஸ் ஸ்டார் த எஸ் பிளஸ் எஸ் ஸ்டார் டிவைடட் பை 2 ஹோல் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் 1/2 இன்டூ எஸ் பிளஸ் எஸ் ஸ்டார் த ஹோல் ஸ்டார். S plus S star the whole star equal to என்ன, S plus S star. So இந்த term என்னதாச்சு, that's a skew Hermitian, sorry it's an Hermitian ஆயிடுச்சு. அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும், the similar argument S minus S star is a skew Hermitian. So S minus S star divided by 2 is also a skew Hermitian matrix. இங்க அடுத்தது S வந்து யூனிக். So S plus S star யூனிக், S minus S star யூனிக், அதை 2 ஆல டிவைட் பண்ணாலும் யூனிக். So என்ன சொல்லியாச்சு, S can be written as uniquely written as sum of that's an Hermitian and skew Hermitian transformation. Okay, next claim, given any linear transformation yes, we can express S as A plus IB where S equal A equal to that time B equal to முந்தினதுலே தான். இங்க B க்கு பதிலா IB ன்னு எடுக்கிறீங்க, அப்போ இந்த இடத்துல ஒரு I வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு வித்தியாசமும் இல்ல. இப்போ இது ஆனா இன்னொன்னு, இதுக்கு நீங்க பி ஓகே இந்த இடத்துல பி ஸ்டார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இதுக்கு பார் ஸ்டார் வருமா, கான்ஸ்டன்ட் வெளியே வந்தா என்ன ஆகும், பாரா வரும். அப்போ 2i ஹோல் பார் அப்படின்னு வரும். ஸோ 2i பார் ஈக்குவல் டு மைனஸ் 2i. ஸோ ஒரு மைனஸ் வந்துடும். ஸோ ஆல்ரெடி இந்த டைம் என்னது ஹெர்மிஷியன், அப்போ ஒரு ஐயே வச்சு டிவைட் பண்ணும்போது இன்னொரு ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ B என்ன ஆகும், இட்ஸ் an Hermitian matrix ஆகும். So S can be expressed as A plus IB where A and B are Hermitian matrix. Next theorem, if T in A of V is Hermitian,
then all its characteristic roots are real. Hermitian matrix இருக்கும்போது சரி ஹெர்மிஷியன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது எல்லா கேரக்டரிஸ்ட் ரூட் அதோட எல்லா கேரக்டரிஸ்ட் ரூட்டும் என்னதான் இருக்கும் ரியலா தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெர்மிஷியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, இதே ரிசல்ட் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கும் ஒத்து வரும். சரி, அதனால ரெண்டையும் நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இதே ரிசல்ட் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருந்தாலும் ட்ரூ தான், ஹெர்மிஷியன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரூ தான். ஸோ இதை வந்து ரெண்டு பக்கமும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இங்க நம்ம ப்ரூஃப் வரலாம். டி இன் ஏ ஆஃப் பி இன் ஹெர்மிஷியன், பி ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியன் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? செல்ஃப் அட் டி ஸ்டார் ஈக்குவல் டு டி. என்ன சொல்லணும்? இதோட எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் ரியல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட் லாம்டா எடுத்துக்கோங்க. இதை ஃபைனலி ரியல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, லாம்டா இஸ் a characteristic root. அப்ப என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஒரு நான் ஜீரோ வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகும். that exists a vector v not equal to 0 in v such that vt equal to lambda v. இப்போ கன்சிடர் பண்ணுங்க lambda into inner product v, v. ஏன்னா v not equal to 0, அப்போ inner product v, v யும் நான் ஜீரோ. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ that is equal to inner product லாம்டாவை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கொண்டு போங்க. ஒரு சேஞ்ச் இருக்குது. லாம்டா வி, லாம்டா வி ஈக்குவல் டு பை 1 விடி. விடி டி இங்க இருந்து செகண்ட் குவாட்ரண்ட் போனா டி ஸ்டார் கொண்டு வந்துக்கலாம். வி நோ டி ஈக்குவல் டு டி ஸ்டார். ஸோ அதை இங்க யூஸ் பண்ணிடலாமா? வி டி அப்படின்னு விடி அகைன் பை 1 விடி ஈக்குவல் டு லாம்டா வி. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுல இதுல எதை காமன் எடுத்துக்கலாம்? லாம்டாவை இங்க ஸ்கேலாரு அதை செகண்ட் வெளியே கொண்டு வாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து வெளியே வருது. ஸோ பாரா வரும். அது லாம்டா பார் வி. ஸோ வி ப்ரூவ் லாம்டா வி வி ஈக்குவல் டு லாம்டா பார் வி வி. ஸோ வி இஸ் நான் ஜீரோ வெக்டார். ஸோ வி இன்னர் ப்ராடக்ட் வி கமா வி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இவர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ரெண்டு பக்கமும் கேன்சலேஷன் லா அப்ளை பண்ணிருங்க. ஸோ லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. இப்போ பாருங்க, ஒரு நம்பரு அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா த சேம் வேல்யூ வருது. வீணோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் பாத்தீங்கன்னா அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னது? எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ ஆனா இப்ப பாருங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும் சேமாவே வருது. அப்படின்னா என்னது இருக்கணும்? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பா ஜீரோவா இருந்தாலும், ஜீரோ இல்லாட்டா மைனஸ்னு வரும். we have some changes in the complex conjugate of that number. so கண்டிப்பா இங்க என்ன வருது? lambda equal to lambda bar வந்து அப்ப கண்டிப்பா that become a real, right? இப்போ இதே இது skew ஹெர்மிஷியனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. lambda t in a of is skew ஹெர்மிஷியன்னா அதோட எல்லா கேரக்டர்ஸ் ரூட்டும் பியூர்லி இமேஜினரியா இருக்கும். சிம்பிளா நீங்க யோசிக்கலாம். ஸ்கியூ ஹெர்மிஷியன் வச்சுக்கோங்க, ப்ரூஃப்ஸ் த சேம் தான். ஸ்கியூ ஹெர்மிஷியன் வச்சா இங்க என்ன வரும்? டி ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் டின்னு வரப்போகுது. மைனஸ் டி அப்ப எங்க யூஸ் பண்ணோம்? இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணோம். அப்படிதான் டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஈக்குவலா இங்க என்ன யூஸ் பண்ணோம்? டி ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி. அப்போ வி டி ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் விடின்னு இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல மைனஸ் லாம்டா வின்னு இருக்க போகுது. இப்போ வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் லாம்டா பார் வின்னு இருக்கும். ஃபைனலி என்ன வந்திருக்கும்? லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா பார். ஓகே, அகைன் திங்க் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கு ஹோல் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கு பார் எடுக்கும்போது மைனஸா வருது. அப்படின்னா கண்டிப்பா எப்படிதான் இருந்தாலும் எக்ஸ்ங்கிறது ஜீரோவா இருந்தாலும் அப்படின்னா தான் ஐஒய் பார் எடுக்கும்போது மைனஸ் ஐஒய்னு வரும். ஸோ கண்டிப்பா லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா பார்னு இருக்கும் பட்சத்தில் லாம்டா இஸ் பியூர்லி இமேஜினரி. அப்போ என்ன சொல்லிடலாம்? டி இன் ஏ ஆஃப் வி இஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன், then all its characteristic root are purely imaginary. அதான் அடுத்ததான் நோட் பண்றோம். ரிசல்ட் if t in a of is q Hermitian, then all its characteristic root are purely imaginary. proof என்ன? simply முந்தின proof தான். t equal t star equal to minus t ங்கறத மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சின்ன லமா இதை யூஸ் பண்ணி அடுத்த ஒரு கராலரி, முக்கியமான கராலரி போடும். if s in a of v and if v s star equal to 0, then vs equal to 0. அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. vs star 0 இருந்துச்சுன்னா then vs equal to 0. ஒரு வேல்யூ அதுக்கு s star பொறுத்து 0க்கு மேப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. then s பொறுத்து அது 0 தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. லெட் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததை அப்படியே அசியூம் பண்ணி வச்சுக்கோ. கிவன் அதை அப்படியே அசியூம் பண்ணி வச்சுக்கோ.
vs star equal to 0. இப்போ என்ன சொல்லணும்? vs equal to 0 ன்னு சொல்லணும். அப்படிதானே? அப்ப அதுக்கு ஏத்தாப்புல vs equal to 0 சொல்றதுக்கு இன்னர் ப்ராடக்ட் vs, vs equal to 0 சொன்னா போதும். சோ அதுதான் இங்க கொடுத்தது. இது 0. சோ இந்த வேல்யூ என்ன ஆகும்? இந்த வேல்யூல ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 0. சோ 0 இன்னர் ப்ராடக்ட் 0, v நத்திங் பட் 0. இப்போ s ஸ்டார் இங்க உள்ளதை எங்க பின்னாடி கொண்டு போனீங்கன்னா s star against star is nothing but s. அதான் vs, vs star whole star is nothing but vs, vs. The inner product vs, vs equal to 0. Hence vs equal to 0. The next important corollary இதுதான் யூஸ் பண்ணி இது ப்ரூவ் பண்ண போறோம். Corollary, if t is Hermitian, vt power k equal to 0 for k greater than 0, then vt equal to 0. என்ன சொல்றாங்க? ஹெர்மிஷியனா இருக்குன்னா and k equal to 1 to எல்லா பவர்ஸ்க்கும் vt power k equal to 0 இருந்துச்சுன்னா then vt கண்டிப்பா 0 தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரூவ் பண்ண போறோம்னா k equal to powers of 2 இருந்துச்சுன்னா k equal to 2 power m இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுவோம். அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் we shall prove that vt power 2m equal to 0 implies vt equal to 0. சரி, இப்போ vs equal to இப்படி எடுத்துக்கோங்க, t power 2 power m minus 1. இப்போ s star பாருங்க, s star ஓட வேல்யூ என்னதுன்னா s ஆவே வருது. சிம்பிளி செக் பண்ணுங்க, உள்ள கொண்டு வந்துக்கோங்க. t is Hermitian, அதையும் இங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ s star equal to s ஆகுது. so s is Hermitian. s Hermitian அப்போ முன்னாடி உள்ள ஐடியாவுக்கு நேரா போங்க. s star யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. s star equal to என்னது? nothing but s star is s தான். சோ இதே வேல்யூ தான், இது வந்து சேம் வேல்யூ. இப்போ இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 2 times that power ன்னு வரப்போகுது. 2 into 2 power m minus 1 is nothing but 2 power m. அப்போ t power 2 power m. இப்போ v t power 2 power m equal to 0 implies இதான் t power 2 power m தானே s star. so அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? s star equal to 0 by previous lemma vs equal to vs star equal to 0 implies vs equal to 0. s என்னது? இந்த எடுத்துக்கோங்க, t power 2 power m minus 1 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன ஆச்சு பாருங்க. இப்போ இந்த v t power 2 power m imply equal to 0 implies v t power 2 power m minus 1 equal to 0. ரைட்டா? இப்போ இதே ப்ராசஸை இதுக்கு ரிப்பீட் பண்ணுங்க. v t power 2 power m minus 1 equal to 0 implies v t power 2 power m minus 2 equal to 0. அப்படி குறைச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலி v t equal to 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வாங்க. v t power k equal to 0, ஜெனரலி k இருக்கும். ஓகே, v t power k equal to 0. அப்போ k எனி இன்டிஜர், அதை விட்டு தாண்டி இருக்கிற அந்த k யோட பெருசா இருக்கிற சம் பவர்ஸ் ஆஃப் 2 எடுங்க. அதான் எழுதிருக்கோம். v t power k is 0. அப்போ v t power k plus 1, v t power k plus 2, v t power k plus 3 எல்லாமே என்னதான் 0 ஆக போகுது. ஏன்னா v t power k equal to 0. ஸோ k விட பெருசா ஒரு நம்பர் எடுத்து அதுக்கு பவர் எடுத்தீங்கன்னா என்னதாகும்? 0 தான் ஆகும். ஸோ இதுக்கு அதான் கேக்கு பெருசா 2 power mங்கிற ஃபார்மெட்ல ஒரு நம்பர் எடுக்கீங்க. ரைட்டா? சரி, இப்போ இதுக்குல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம ஆல்ரெடி ப்ரூவ்டு this equal to this implies v t power 2 power m equal to 0 implies v t equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். therefore இதுல இருந்து என்ன எழுதலாம்? v t equal to 0.